இருக்கின்ற பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதை இல்லை என்று உரைக்கு எழுந்த மக்களுக்காக உணர்ச்சி ஓட்டு கொடுத்தார் பாரதி. நெருப்பு பொறிப்பெருக்கு நீங்க தமிழ் பாட்டார் பொறுப்புணர வைத்தார் புதுமை புலவர். ஒரு வீட்டில் கதவை தட்டி முற்றத்திற்காக தானே குற்றவாளிகள் தன்னுடைய கரத்தியை வெட்டி விடுத்துக் கொண்டார் பொற்கை பாண்டியல். இப்படிப்பட்ட நல்லவர் வந்த பொன்னாட்டில் ஓர் பகுதியாகி இந்த வீர மகேந்திரபுரத்திலே ஜமீன் வீரவாக என்ற பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யானைக்கு காவல் ஜமீன்தார் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்து வேண்டும். ஆமா, எனக்காக கொண்டு வந்த மலர்மாலையை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அணிந்து கொண்டீர்கள். என்னடா காரணம்? எதிரியா இருந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாலையில பாம்பு வச்சு தெரியாம இந்த மாலை நாங்க உனக்கு போட்டு காலையில இருக்கிற பாம்பு வச்சு நீ ரெண்டா கீசி மூட்டான் சோதனை பண்ணி பாக்குறீங்க. அறிவாளிடா என்னை காப்பாற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணிக்க கொடுத்திருக்கிறார். உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. இந்த மலர்மாலை உனக்கே கொடுக்கணும். எனக்கு முன்னதாக வந்து காவலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய நீங்கள் எதற்காக இவ்வளவு கால தாமதமாக வந்தீர்கள்? ஐயா அந்த கதையா ஐயா கேக்குறீங்க? பெரிய கதை ஆயிப்போச்சுங்க ஐயா. என்ன மரம் வழியில தென்னை மர சாலை அண்ணாந்து பார்த்தா அர்த்தனுக்குற மரம் ஏறி பாலை பக்கத்திலே ஒரு நந்தவன சோலை அழகான பெண்ணு கட்டி நிக்கிறா சேலை பாக்கெட்ல பாத்தீங்க அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், குடிக்க போறேன் உங்க பூ போன்ற காலன்னு சொல்ல வந்தேன். பூ போன்ற காலை கால தாமதம் என்றால் வழியில் நடந்த கதையை அவன் சொல்றான். உனக்கு என்ன கால தாமதம்? ஆமா, உனக்கு முன்ன யாரு வரணும்? காவல் கால நீதான் வரணும். அப்ப நீயா வந்த? நானு வந்தேன். கேள்வி அதுதான். எங்க போயிட்டு வரேன்? சரி, உங்களை பாக்கலான்னு வரும்போது என் குடும்பத்துல ஒரே தகராதுங்க. குடும்பத்தில் தகராது? ஆமா. என்னடா பிரச்சனை? ஐயா, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் வந்து ஒரு கிராமத்து நாட்டாம என் பொண்டாட்டி என் அண்ணன் பொண்டாட்டி தவளை எடுத்துன்னு போல வந்து தண்ணிக்கு போய்க்கிறாங்க. தண்ணி இருக்கு. ஒரு வயசான பாட்டி என்ன கேட்டுக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் பார்வை கம்மி. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, போறாங்க 2 பேர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. சரி, என்ன போறது நாட்டாம பொண்டாட்டிய பெண்ணால போறாங்க தம்பி பொண்டாட்டி சொல்லிக்கிறாங்க. பக்கத்துல இருந்தவங்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தப்புது, தவறே கிடையாது. பொண்டாட்டி போக மாட்டேங்குது. ஏண்டா தவளை போட வேண்டிய போட்டு நேரா என்னாண்ட வந்து ஏங்க உங்க அறிவு இருக்குதா புத்தி இருக்குதா பொண்டாட்டி என்ன பாத்து கேக்குறாங்க. பொண்டாட்டி என்ன பாத்து கேக்குறாங்க, உங்க அறிவு இருக்குதா புத்தி இருக்குதா? இந்த ஊர்ல இருக்கிற கல்ச்சரை பார்த்து காலமா பேசுறாங்களே. என்ன போன நாட்டாம பொண்டாட்டி பின்னால போதாங்க தம்பி பொண்டாட்டின்றாங்களே. இந்த ஊரு பெருந்தத்தை ஒண்ணுதான் பாக்கணுமா? நீ பார்த்தா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். என்னப்பா நாட்டாம பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களா? அப்படியே பொண்டாட்டி என்ன திட்டுறாமா? நான் என்ன பண்றதுங்க? நான் நாட்டாம பாதி பாக்குறேன். பாதினால நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல? ஆமா. நான் என்ன பண்ணி எங்க அண்ணன் எங்க போறாரு அவரு கூடவே போகணும். நான் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பின்னாடியே போறேன். நாட்டாம பாதி எங்க அண்ணன் அப்படி என்னதான் பாக்குறாரு. பதில் என்ன தெரிஞ்சுக்கணுமே. அது எங்க அண்ணன் கூடவே போகணும். நான் சரி, என் ஊர்ல ஒரு வயசான பாட்டி ஒண்ணு செத்து போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மாலையை கட்டி போய் அந்த பாட்டி கைத்துல போட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்த்து எங்க அண்ணன் ஆறுன்னு சொல்றாரு, தம்பி தம்பி ஏன் அழுவுரு? உனக்கு மட்டும் அம்மா கிடையாதுடா, எனக்கு அம்மா மாதிரிதான், இந்த ஊருக்கே அம்மா மாதிரிதான், நாங்கெல்லாம் இருக்கிறோம், போய் தான் எடுத்து அடுக்கணும் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. வயதிலே முதியவர்கள் இறந்து விட்டார்கள். ஆமாங்க. ஏய், உனக்கு மட்டும் தாய் கிடையாது, இந்த கிராமத்துக்கு தாய் போல் இருந்தவர்கள் இன்று இறந்து விட்டார்களே, சீக்கிரமாக எடுத்து அடைக்கலம் செய்தாலே ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொன்னாரு பாரு. சரி, அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் நாட்டாம் பாதி இருக்குது. இப்ப எங்க அண்ணன் பாத்துக்கிறான் சொன்னேன். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, 2 நாள் பார்த்தாங்க உடம்பு சரியில்லை. அவரு போயிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியூர் போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஊர்ல ரவுடி ரங்கம் போட்டா தூக்குமான்னு சொல்லி போச்சு. யாரு? ரவுடி ரங்கம் போட்டாட்டி.
அந்த நாட்டாவை பத்தி நான் பார்த்தேன் அண்ணன் மத்த ரெண்டு ஒண்ணு தானே. ஆமா. நான் என்ன பண்ண ஒரு பெரிய மாலையா கட்டி போய் ரவுடி ரங்க பொண்டாட்டி கைத்துல போட்டு ரவுடி ரங்கன்னு பார்த்து ஆறுதல் சொன்னேன். ரவுடி ரங்கா வேண்டாம் அழுவுற உனக்கு மட்டும் பொண்டாட்டியாடா ரெண்டு கூட்டானா பொண்டாட்டி ஊருக்கா பொண்டாட்டி தூளா படுபாவி. தாய் என்பது பொதுவானது, தாரம் என்பது ஒருவனுக்கு உரியது. அப்படி சொல்லலாமா? நான் சொல்லிட்டேன் உனக்கு தான் தாயா நீங்க மேல பதவி நாட்டாம பதவிக்கு ஆசைப்படுவியா? நான் சொல்லிட்டேன் ஏய், யாரு யாரு எங்க இருக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த பதவி வம்பு கொண்டு உனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் உடைய மனைவி. பொம்பளையார் வர வம்பு தான் எனக்கு மாந்தோம். ஏய், இப்படி அடைத்தவுடன் குறிப்பிட்டவுடன் மகேந்திரவரத்தில் நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கிறது. குறைத்து பார்த்தாலும் மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் எனக்கு தான் பெருத்த குறைபாடு. எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார், என்னுடைய அக்கா பதுமை கோமல் என்று சொல்லக்கூடியவர். மாற்றான் ஒருவனை காதலித்திருக்கிறார். இந்த ஜமீன் கோட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். எங்கு சென்றார்கள், என்ன கதி ஆனார்கள் என்று இதுவரை எந்த செய்திகள் அன்று முதல் இன்று வரை கண்களை பற்றி 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரையை படிக்க வைத்து ஆராய்ச்சி இருக்கிறேன். நாடு சென்ற இளைய தம்பி வீரபாண்டி இன்று வருவதாக செய்து வந்திருக்கிறேன். அப்படியா? இதயத்தில் குமாராகினார்